ஊற வச்ச அந்த அரிசியை நல்லா இந்த மாதிரி வெள்ளை துணியில் 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி வெள்ளை துணியில் பரப்பி விட்டு அந்த ஈரம் அரிசியில் இருக்கிற ஈரம் போகணும், அவ்வளோதான். காயணும்னு அவசியம் இல்லை. அந்த ஈரம் தண்ணியாக இருக்கும்ல, அந்த ஈரம் போகிற மாதிரி காய போட்டுருணும். துணியில் நல்லா பரப்பி விட்டு லேசாக உலர்த்தணும். இந்த ஈரப்பதமாக இருக்கும்போதே, ஈரமாக தான் இருக்குது பாருங்கள், அதாவது மேலே இருக்க தண்ணி மட்டும் லேசாக எடுத்துடணும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு போய் மெஷினில் ஈர அரிசி அரைக்கிறதுன்னு ஒரு மெஷின் இருக்கும். மெஷின் பக்கத்துலேயே இல்லை, மாவு அரைக்கிற மெஷினில் ஈர அரிசியை மெஷின் இருக்கும். அதில் கொடுத்து புட்டுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்து அரைக்கணும். புட்டுக்குன்றப்ப நைஸு சல்லடையை விட கொஞ்சம் கண் பெரிய கண்ணாக இருக்கும், அதை போட்டு அரைச்சி தருவாங்க அவங்க. இந்த மாதிரி இந்த அரிசியை எடுத்துகிட்டு போய் ஊற வச்ச அரிசியை அரைச்சி எடுத்து வந்துடுறேன். அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன்.